கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான உபாச ஜெபத்தில் நம்ம 3வது நாள் வந்திருக்கிறோம். தேவச்சனமே, கடந்த நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து துதித்து ஆண்டவரை உயர்த்தி உங்கள் உள்ளத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பியிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் முதல் தடவையாக இதை பார்க்குறீங்கன்னா இந்த நாளில் இருந்தே அட்டன் பண்ணுங்கள். 21 நாள் அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி தான் முதல் தடவை இந்த வீடியோவை பார்க்குறேன்னா, கர்த்தர் உங்களை இந்த வீடியோவில் கூட உங்களை சந்திப்பார். உங்கள் இருதயத்துக்கு தேவையானதை தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன? இருதயம் நிரப்பப்பட வேண்டும். நம்ம இருதயம் வெறுமையாக இருக்கிறது. எப்படி ஆதியில் இந்த உலகம் வெறுமையாக இருந்துச்சு, ஆமீன், அதில் ஆவியானவர் அசைவாடினார். அதே போல தான் தேவச்சனமே, நம்ம இருதயம் வெறுமையாக இருக்கும். நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொன்ன உடனே நம்ம இருதயம் நிரப்பப்படாது. ஸோ தேவ ஜனங்கள், நீங்கள் இந்த வீடியோவை முதல் முறையாக பார்த்தாலும் 21 நாள் நான் எடுக்கவில்லை என்று விட்டு விடாமல் இன்னையிலிருந்து அட்டன் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் உங்களை நோக்கி இந்த சத்தம் வந்து கொண்டு இருக்கு. அருமையான ப்ரேயர் டைம் குடும்பத்தாரே, நீங்களும் இணைந்து செபித்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் எந்த பகுதியில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டம்னு ஒன்று இருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். மனிதர்கள் தூக்கி வீசியிருக்கலாம், வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், உடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, ஒரு திட்டம் நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் போதே ஒரு திட்டம் உங்க தலையில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் வேண்டாம், புறக்கணிக்கலாம், எனக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். உன்னதமானவர் சொல்லுகிறார், உங்க மேல உள்ள திட்டம் உங்க டேலண்டினால் வெளிப்படாது, அது தேவனினால் வெளிப்படுகிறது. அதனால நீங்க தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? நான் தேவ திட்டத்திற்கு விட்டு கொடுக்கிறேன் அப்பா. இந்த மீட்டிங்ல, இந்த ஜெபத்துல நான் என்னை விட்டு கொடுத்து ஜெபிக்கிறேன், என்னை தொடுங்க என்று சொல்லுங்க தேவச்சனமே. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட போகிறார். உங்களை விட்டு கொடுங்க தேவச்சனமே. நம்ம எல்லாரும் சோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க போகிறோம். இந்த துதிக்கிற நேரத்துல கிருபை பெருகிற நேரம், வாயை கட்டி வைத்திருக்கிற பூட்டுகள் உடைகிற நேரம், இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று உங்களில் இருந்து பொங்கி வரவிடாதபடி அந்த சந்தோஷம், அந்த மனமகிழ்ச்சி, அந்த அபிஷேக ஊற்று உங்களில் இருந்து பொங்கி வராதபடி உங்களை அடைத்திருக்கிற சில சிந்தனை என்ற கற்கள் உண்டு. சில ஆமென் மோசமான கற்களை வைத்து பிசாசானவன் உங்கள் இருதயத்தில் உள்ள ஜீவ தண்ணீர் பொங்கி வராதபடி அடைத்திருப்பான். ஆனால் துதிக்கிற வேளையில் அந்த பூட்டெல்லாம் உடையும். ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு பூட்டுகள் உடையும். தேவச்சனமே, கர்த்தர் வாக்குத்தத்தம் தருவாரு. கர்த்தர் உங்களை நடத்த போகிற விஷயங்களை பேசுவாரு. இதுதான் உங்களை உயர்த்த போகிறது. யாக்கோபு ஆமேன் எத்தனாக இருந்த பொழுதிலும் அவன் மேல ஒரு திட்டம் இருந்தது. ஈசாக்கு அவர் தலையில் கையை வைத்து ஆசீர்வதித்தார். கைகள்ல பணத்தோடு யாக்கோபு பயணம் செல்லவில்லை. கைகள்ல குதிரைகளோடும் ஆமேன் குதிரை வீரர்களோடும் அவர் வேற ஊருக்கு போகவில்லை. ஒரு வெறும் கோலை உடையவராக கைத்தடியை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றார். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். காரணம், யாக்கோபின் சிரசில் இருந்தது பணம் அல்ல, கிரீடம் அல்ல, தேவனுடைய மகிமை. அதனால 21 நாளும் உங்களுக்கு பணத்தை தாராங்க, அப்பங்கள் தாராங்க, ஆமென் வாகனங்கள் தாராங்க, தங்கத்தை தாராங்கள் அல்ல, அதிலும் மேலான தேவ வார்த்தையை தேவன் உங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போதோ அதை அப்படியே விவரிப்பார். ஆம் தேவ ஜனமே, அவர் விவரிக்கிறத ஒரு சின்ன டைரியில நீங்க அப்பப்போ ஆவியானவர் இது உங்களோடு தான் பேசுகிறார்னா அதை அப்படியே எழுதி வைங்க. காலங்கள் செல்லலாம், இந்த வித்து வளரும். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு சொன்னது அது வளரும். அந்த வித்து வளரும். அதை தடுக்க முடியாது, அதை யாராலையும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த உபாச நாள்ல கர்த்தர் என்னை தொடுவார், என் குடும்பத்தை தொடுவார். இந்த நாட்கள்ல நான் கலந்து ஜெபிப்பேன், எந்த கட்டுகளையும் கர்த்தர் உடைப்பார்னு எத்தனை பேர் விசுவாசத்தில் இருக்கிறீங்க?
எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போமா? எல்லாரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து துதிப்போமா? ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மாடியில நடந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இரவு நேரம் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா, நீங்க பெட்ல இருந்து பாக்குறீங்கன்னா, அப்படி ஆண்டவரோடு இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேற எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரை மட்டும் நினைங்க. கர்த்தரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆமென். வந்த ஆபத்துகள், போராட்டங்கள் எல்லாம் மறந்துட்டு, ஆண்டவரே நீர் யாரோ, உம்மை நான் துதிக்கிறேன். நீர் யாருன்னு எனக்கு தெரியும், அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக அல்ல, என் வாழ்க்கையில நீர் பாதுகாத்ததற்காக அல்ல, நான் இப்பொழுது உம்மை துதிக்க போறது நீர் யார் என்பதற்காக. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து துதிக்க ஆரம்பிக்கிறீங்க? ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஹல்லேலூயா. ஒரு அக்னி இறங்கும், ஒரு அபிஷேகம் இறங்கும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஓ, மன கவலைகள் மாறும். எல்லா பந்தனங்கள், எல்லா கட்டுகள், உங்களை எதெல்லாம் கட்டி வைத்திருக்குதோ அது எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு உடைத்தெறிவார். தேவச்சனமே, யாக்கோபை கவனித்து பாருங்கள். மேல ஆசீர்வாதம், தலையில ஆசீர்வாதம், கண்ணுக்கு தெரியல. யாக்கோபை பார்த்தா இருண்ட பாதையில போய் கொண்டிருக்கிறார். கைகளில் தங்க மோதிரங்கள் இல்லை, ராஜவஸ்திரங்கள் இல்லை, ஒரு காஞ்சி போன ஒரு கம்பு. இரவு நேரம் பயணம், தனிமையின் பயணம், பயத்தின் பயணம், யாருமே இல்லை. வாக்கு தத்தம் தலையில இருந்துச்சு, ஆசீர்வாதம் தலையில இருந்துச்சு. இந்த 21 நாள் ஜெபத்துல உங்களுக்கு எதுவுமே வரலட்டியும் உங்க மேல ஒரு வாக்கு தத்தம் வரப்போகுது, ஒரு திட்டம் வரப்போகுது, ஒரு தரிசனம் வரப்போகுது. அது காலங்கள் கழிந்தாலும் காலத்தால் அழிக்க முடியாத தரிசனம் உங்க மேல வரப்போகுது. எத்தனை பேர் உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறீங்க? வெறுமையா இருக்கிற அந்த இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. தேவச்சனமே, ஒரு நாள் ஒரு ஊழியர் சொன்னாரு, எப்பவுமே நம்ம ஆண்டவர் எதற்காக துதிப்போம் தெரியுமா? ஆண்டவர் எதற்காக துதிப்போம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக துதிப்போம். பட் எதற்காக துதிக்க வேண்டும் என்று ஒரு வரி பாடிட்டு நான் உங்களுக்காக சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். இப்போ நீங்க துதிக்கும் பொழுது உங்க உள்ளத்துல ஆண்டவர் நன்றிகளை உணர்த்துவார். நீங்க ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக துதிப்பீங்க. ஆனா இந்த பாடல் முடியும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுவேன் எதற்காக துதிக்க வேண்டும் என்று. எல்லாரும் சேர்ந்து ஒரு வரி பாடுவோமா? இப்பொழுது நம்ம ஆண்டவரை உயர்த்த போகிறோம். இந்த வரிகளை உணர்ந்து சொல்வீர்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீர்களா? உன்னத தெய்வமே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தெய்வமே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. என் உள்ளம் ஏங்குதையா. ஆம் தேவச்சனமே, உன்னத தேவன் என்ற வரியினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன்னத தேவனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் சகலத்தையும் படைத்தார். தேவ ஜனமே, எப்பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு துதிப்போம். சில நேரம் நம்ம வாழ்க்கையில உபத்திரம் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்னு ஒரு நிலைமை வரும்.
ஆண்டு சொல்றாரு, நான் செய்த நன்மையை மட்டும் நினைத்து துதிக்காத தேவச்சனமே, நான் உன் கையில கொடுத்ததை மட்டும் நினைச்சு துதிக்காத. துதின்னு சொல்றது நீ ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டும் அது துதி கிடையாது, நீ உபத்திரவத்துல இருக்கும் பொழுதும் துதிக்கணும். காரணம் ஏன் தெரியுமா? உண்மையான துதி என்னவென்றால் அவர் உன்னத தெய்வன். அவர் யார் என்பதை நினைத்து துதிக்கணும். அவர் என்ன செய்தார்னு சொல்லி நம்ம அதை சொல்லி துதிக்கிறத காட்டிலும் அவர் யார் என்பதை நினைத்து துதிக்கணும். வானத்தில் உள்ள தூதர்கிட்ட போய் கேளுங்க. அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை, எனக்கு வீடு கட்டி தரவில்லை, என்ன உருவாக்குனார், என்ன படைத்தார். ஆனா மனுக்குலத்திற்கு இரட்சகரை கொடுத்தது போல எங்களுக்கு ஒரு இரட்சகரை கொடுக்கவில்லை. எங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்படவில்லை. எங்கள் தூதர்களில் ஒரு கூட்டம் மக்கள் கீழே விழுந்து பிசாசுகளாக மாறினாங்க. அவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை. மனுக்குலம் பாவம் செய்த பொழுது மனுக்குலத்திற்காக ரத்தம் சிந்தினார். ஆண்டவர் எங்களுக்கு நன்மையை செய்தார் என்று கேட்டால் மனுக்குலத்திற்கு செய்தது போல எங்களுக்கு செய்யவில்லை. அப்போ மனிதர்களாகிய நம்ம அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது யோசித்து பாருங்க. அப்போ தூதர்கள் எதை நினைச்சு துதிக்கிறாங்க? செய்த நன்மைகளை நினைச்சு துதிக்கிறாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன் தூதர்கள் துதிக்கிறாங்கன்னா தேவன் யாரோ அதற்காக துதிக்கிறாங்க. ஏன்னா தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஏனென்றால் தேவன் சர்வ சிருஷ்டிகர், அண்ட சராசரங்களை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், அவர் இரட்சகர். அதற்காக துதிக்க வேண்டும். நம்முடைய நன்மைக்காக மட்டுமல்ல. தேவன் எனக்கு கார் தந்தார், வீடு தந்தார் மட்டுமல்ல, தேவன் எனக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தார். சிலுவையில் ரத்தம் சிந்தினார், என்னை அபிஷேகித்திருக்கிறார், என்னை தாயின் கருவில் தேர்ந்தெடுத்திருக்கிறார், வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிறார். ஓ, இவ்வளவு வல்லமையான தேவனை யாரும் சிருஷ்டிக்கவில்லை, அவர்தான் சிருஷ்டிகர். எவ்வளவு பயங்கரமான தேவன், எல்லாரையும் சிருஷ்டித்தார். இவரை யார் சிருஷ்டித்தார்னு கேட்டா இவரை யாருமே சிருஷ்டிக்கவில்லை. அதனால்தான் அவருடைய பெயர் உன்னதமான தெய்வன். அவர் கர்த்தர். He created everything. Nobody created him. அதற்காக அவரை துதிக்க வேண்டும். தேவஜனமே, நமக்கு நன்மை செய்தார் என்று எத்தனை வருடம் நீங்கள் துதிப்பீர்கள். இன்னைக்கு நம்ம துதிக்க போறோம். நமக்கு நன்மை செய்தாலும் நமக்கு நன்மை செய்யாவிட்டாலும் என் தேவன் தேவன் தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, எனக்கு அவர் அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் துதிப்போம். ஏன்னா அவர்தான் கர்த்தர், அவர்தான் இரட்சகர். எனக்கு அற்புதம் செய்கிறதுனால மட்டுமல்ல, அற்புதம் செய்யாவிட்டாலும் துதிப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் இரட்சகர்னால நான் ஆராதிக்கிறேன், அவர் இரட்சகர்னால நான் துதிக்கிறேன், அவர் கர்த்தர்னால நான் துதிக்கிறேன் சொல்ற ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் உங்களை கண்டு சிங்க கவி அஞ்சும், உங்களை கண்டு செங்கடல் பிரியும், உங்களை கண்டு யோர்தான் பின்னிட்டு போகும். ஏனென்றால் கர்த்தரை சுமக்கிற கூட்டம். தேவஜனமே, இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? வேதத்துல கூட பாருங்க, சங்கீதம் 136 1 to 9 வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவங்க துதிக்கவில்லை. எகிப்திலிருந்து பாதுகாத்ததுக்காக அவர்கள் துதிக்கவில்லை. பார்வோனிடத்திலிருந்து விடுதலையானதுக்காக துதிக்கவில்லை. 1 to 9 வரைக்கும் தேவன் யார் என்று அவர்கள் தேவனை துதித்தார்கள். இன்னைக்கு தேவன் யார் என்பதற்காக நம்ம துதிக்கணும். நம்ம தனிமையில இருக்கும் பொழுது, ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது நம்ம எப்பவுமே ஆண்டவரை கடந்த நாட்களில் உள்ள விஷயங்களை சொல்லி நம்ம துதிப்போம், நன்மைகளுக்காக துதிப்போம். ஆனா ஒரு தேவ மனுஷன் அழகாக சொன்னார், don't praise God that for what he has given, but praise him for who he is. அவர் யார் என்பதை உணர்ந்து துதியுங்க. அவர் யார் என்பதை உணர்ந்து துதிக்க ஆரம்பித்தார். செங்கடல் தானா பிரியும், போராட்டம் தானா பின்னிட்டு போகும். நம்ம சங்கீதம் 136 ஒவ்வொரு வரிகளாக நம்ம சொல்லி நம்ம துதிக்க போகிறோம். தேவச்சனமே, எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல அப்படியே சோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒவ்வொரு வசனமா நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களோடு இணைந்து சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை துதிக்கணும். We want to praise God, not for what he has done, not for what he has given. Don't give thanks for something you have received, but you give thanks for what he is. அவர் எதற்காக, அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார் என்பதற்காக நம்ம துதிகளை செலுத்த வேண்டும். எல்லாரும் சொல்லுவோமா? அவர் கர்த்தர், அவர் கர்த்தாதி கர்த்தர்,
கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜா. அதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் யாரு? தேவாதி தேவனை துதியுங்கள். எல்லாரும் சொல்லுவோமா, நான் என் தேவனை துதிக்க வந்திருக்கிறேன். தேவனை துதிக்கிறோம். எனக்கு ஆசீர்வாதம் தந்தார், அதற்காக அல்ல, தேவனை துதிக்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். நீங்க வல்லமையான படையாய் மாறுவீங்க. ஆமென். எல்லாரும் சொத்திரம் பண்ணுவோம். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுவோமா, தேவாதி தேவனை தேவாதி தேவனே துதியுங்கள், துதியுங்கள், அவர் கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ளது. எங்களோடு சேர்ந்து ஒரு விஷயம் கூட சொல்லுங்க தேவச்சனமே. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவை ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? அவர் நல்லவர், ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். வேதத்தில் இந்த 9 வசனங்களும் துதிக்க ஆரம்பித்தவுடன் தேவனை உயர்த்தினாங்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்தினாங்க. ஆமென். அதுக்கு பிறகுதான் மனுஷ குலத்திற்கு தேவன் என்ன செய்தாரோ, தங்களுக்கு என்ன நன்மை செய்தாரோ அதை சொல்லி துதித்தார்கள். ஆமென். சோ தேவச்சனமை எப்பொழுதும் துதிக்கும் பொழுது என் உயிரை தந்தீங்களேன்னு மட்டும் அல்ல, அவர் யார் என்பதை யோசித்து பாருங்க. ஆமென். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தீங்களே மட்டுமல்ல, அவர் என்ன செய்தார்னு யோசித்து பாருங்க. அதை செய்து நம்ம துதிக்க போகிறோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து 1-2 வரிகளை நம்ம பாட போகிறோம். அவரை நம்ம உயர்த்த போகிறோம். எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே நான் உங்களை துதிக்க வந்திருக்கிறேன்ப்பா. எந்த லாப நோக்கத்தை அல்ல ஆண்டவரே. என் வாழ்க்கையில நிறைய தேவை இருக்க தான் செய்து, அற்புதம் தேவையா தான் இருக்குது. பட் ஐ கேம் ஹியர் டு பிரைஸ் யூ. ஆமென். நான் இங்க உண்மை துதிக்க வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க ரொம்ப நல்லவர், ஆமென். நீங்க சமாதான பிரபு, ஆமென். நீர் சர்வ சிருஷ்டிகர். ஆமென். அதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆமென். அப்படி சொல்லுகிற யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து இந்த வரிகளை சொல்லுவோமா? உன்னத தெய்வமே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏகுதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. தேவச்சனமே, அவரோடு இணையறதுக்குள்ள எந்த தடை இருக்கும் என்றாலும், உங்க பிள்ளைகளுக்கு தேவை இருக்கலாம், குடும்பத்துல தேவை இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம் இருக்கலாம், அதெல்லாம் தானா சரியாயிரும், தானா சரியாகும். தேவச்சனமே, கண்டிப்பாக நிச்சயமாக வேதத்தின் அனுபவத்தோடு வார்த்தையோடு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். எத்தனை பிரச்சனையும் கீழடங்கும். இயேசு என்ற நாமம் தலை ஓங்கி நிற்கும் பொழுது எல்லா நாவும், எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாமும் அவரை போற்றும். அதனால நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், உங்க உள்ளத்தை அவரோடு இணைத்து விடுங்கள். மற்ற எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆனா நீங்க மற்ற விஷயங்களை பார்த்து கொள்ளலாம் போகும் பொழுது கர்த்தரோடு இணையறதை விட்டு விடுவீர்கள். அதனால இது இம்பார்ட்டன்டான நேரம், முக்கியமான நேரம். உங்க இருதயம் தேவனோடு இணைகிற நேரம். எந்த கவலையும் வந்து போன நஷ்டங்களையும் நினைக்காம ஒன்னே ஒன்னு, ஆண்டவரே உன்னத தேவன்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். உன்னத தேவனை நம்ம உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். அதனால எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, நஷ்டம் கஷ்டம் அதை யோசிக்காம, எந்த பிரச்சனையில் இருந்தாலும், வியாதி படுக்கையில கூட இருந்தாலும், ஆண்டவரே இப்ப என் சுகத்திற்காக ஜெபிக்கிறேனே இல்லையோ, என் இருதயம் உங்களோட இணையணும் ஆண்டவரே. அந்த ஒரு போக்கஸ்க்காக ஜெபிங்க. வசனம் சொல்லுது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கன்னு சொல்லுது. அது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா
எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். நீங்க இன்னைக்கு எத்தனையோ விஷயத்துக்கு கவலைப்படுறீங்க. மார்த்தாள் அப்படிதான் எல்லா விஷயத்தை குறித்து கவலைப்பட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், தேவையானது ஒண்ணுதான் மகளே, மகனே, தேவையானது ஒண்ணுதான். அது உன்னை விட்டு எடுபடாத பங்கு. பணம் உன்னை விட்டு எடுபட்டு போகும், வஸ்து உன்னை விட்டு எடுபட்டு போகும், வீடு உன்னை விட்டு எடுபட்டு போகும். வயசாகும் பொழுது உன் பலன், உன் அழகு, உன் பணம், உன் பத்திரம் எல்லாமே உன்னை விட்டு எடுபட்டு போகும் பொழுது, நம்மளுடைய ஆயுசு முடியும் பொழுது, நம்மளுடைய முடிகள் வெள்ளையாகி நமது வயது செல்லும் பொழுது, நம்முடைய வயது கூட நம்மளை விட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது, எல்லா பலனும் பற்களும் போய் கொண்டிருக்கும் பொழுது, நம்மளும் கடைசியாக இந்த மண்ணுக்கு இரையாக போகும் பொழுது, நம்மளை விட்டு பிரியாமல் இருக்கிறது இந்த தேவாதி தேவன். அதனால் தான் தேவச்சனமே, தயவு செய்து நம்ம துதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு அதான் இடைப்படுறார். ஜனங்கள் துதிக்கிறாங்க, ஆனா தேவன் யார் என்று உணராம துதிக்கிறாங்க. அவர்கள் துதி வேஸ்ட் ஆயிடக்கூடாது. தேவன் யார் என்பதை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அறிந்திருந்தார்கள். அதனாலதான் சொன்னாங்க, தேவன் எங்களை காப்பாத்தினாலும் காப்பாத்தாட்டியும் துதிப்போம். ஏன்னா தேவன் காப்பாத்தினா மட்டும் துதிக்கணும், தேவன் காப்பாத்தாட்டியும் துதிப்போம். ஏன்னா எங்களுக்கு தேவன் யார் என்று தெரியும். நான் தேவனை நன்மை செய்கிறவராய் இருந்து நன்மை செய்தால் மட்டும்தான் துதிப்பேன் என்றால் உங்களுக்கு தேவன் யார் என்று தெரியவில்லை. தேவச்சனம் புரியணும். தேவன் நன்மை செய்யாட்டியும் தேவன் யார் என்பதை நாம் துதிக்கிறதை விடவே கூடாது. ஏன்னா தேவன் ஒரு நன்மைக்காக தான் ஒரு பாடை அனுபவித்திருப்பார். எல்லாரும் இப்ப இந்த பாடலை இணைந்து பாடும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், உங்க வீட்டுக்கு மேல ஆவியானவர் இறங்குவார், உங்க குடும்பத்தில் ஆவியானவர் இறங்குவார், உங்க பிள்ளைகள் மேல இறங்குவார். இதுவரை நீங்கள் பார்த்திராத ஒரு அனுபவம். ஒரு ஏதேன் தோட்டத்தில் தேவன் உறவாடுகிற போற அந்த டைம்ல ஆதாம் ஏவாளுக்கு உண்டான அந்த அனுபவம் இன்னைக்கு உண்டாகும். பகல் நேரத்தில் ஆண்டவர் வருவாராம். அந்த மார்னிங் ஈவினிங்லாம் ஆண்டவர் விசிட் பண்ணியிருக்காரு. குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவரோடு ஆதாமும் ஏவாளும் பேசின அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த அனுபவத்தை தரப்போகிறார். உங்களுக்காக உண்டாகுனது உங்க கண்கள் காணல, அதனால தேவன் எனக்கு என்ன செய்தார் நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், உங்க கண்ணு காணல, இன்னைக்கு கர்த்தர் உங்க விசுவாச கண்ணை திறப்பாரு, உங்களுக்கு உள்ளதை உணர்த்துவாரு, உங்க அழைப்பு என்னன்னு பேசுவாரு. எல்லாரும் சேர்ந்து துதிப்போமா தேவச்சனமே. உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே, உம்மன்பை பருகிட ஓடோடி எல்லாரும் சொல்லுங்க, உமக்காக மாறிட உலகை மறக்கிறே, நான் உமக்காக மாறிட உலகை மறக்கிறே. எல்லாரும் சொல்ல போகிறோம், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. ஆமென், 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 ஆமென். நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றி தானே ஐயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குது. ஓயா, இதயம் உமக்காக துடிக்குதப்பா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, உன்னத தெய்வமே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. அப்படியே இணைந்து சொல்லுங்களேன் தேவச்சனமே, உங்க இருதயத்தில் அப்படியே துதிங்களேன். ஆண்டவரோடு இணையணும்னு சொல்லி கேளுங்க. அநேகர் மேல அபிஷேக தைலம் மூட்டப்பட்டு கொண்டிருக்கு, ஆனந்த தைலம் மூட்டப்பட்டு கொண்டிருக்கு.
உம்மோடு இணைந்திட என் உள்ளம். ஏங்குதையா. ஆம் தேவ ஜனமே, ஒவ்வொரு மேலையும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேருடைய உள்ளம் ஆயத்தமா இருக்குது. ஆமென். ஒரு அபிஷேக நதியில முங்கினா எப்படி இருக்கும்? எசேக்கியேல ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, நதிக்குள்ளாக நடத்தி சென்றார். ஆமென். முட்டளவு, கணக்கால் அளவு, அதாவது இடுப்பளவு அவர் முங்கி நிரம்புற வரைக்கும் ஆண்டவர் அவரை நடத்தி சென்றார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆழத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். ஆமென். உங்க இருதயத்தை விட்டு கொடுத்தா போதும். ஆமென். ஒருவர் உங்க கைகளை பிடித்து ஆவியின் ஆழத்திற்கு, பரிசுத்த ஆவியின் ஆழத்திற்கு கொண்டு போக விரும்புகிறார். ஆமென். கொண்டு போய் உங்களை ஆவியினால் அபிஷேகம் பண்ணி உங்களை எதற்காக அழைத்தாரோ அதுல உங்களை தூக்கி உட்கார வைப்பார். எல்லாரும் இந்த வரிகளை சொல்லலாமா? பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கனோ, பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கனோ, துதித்து மகிழனோ, தூயோனாய் மாறனோ, துதித்து மகிழனோ, தூயோனாய் மாறனோ. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயோ உமக்காக துடி. அப்படியே அப்பா பார்த்து பேசுங்க. உங்க உள்ள ஆண்டவரோடு நெருங்கி கொண்டு இருக்கு. நினைவெல்லாம் அவர்கிட்ட போயிருங்க. எல்லா போராட்டமும் கண்ட்ரோல்ல வந்துரும். அவர்கிட்ட நெருங்கிக்கோங்க. அப்பா கிட்ட அமர்ந்துவோங்க. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. மறுரூபம் ஆக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபம் ஆக்கிடும் எங்கள் மகிமையின் மேகமே. உம்முக சாயலா, உம்முக சாயலா, ஒரு மாற்றும் தெய்வமே. இதை சொல்லுகிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் உங்க ரூபத்தை மாற்றுகிறார். இதுவரைக்கும் ஒரு தரித்திரத்தின் ரூபம், இதுவரைக்கும் ஒரு கோபத்தின் ரூபம், இதுவரைக்கும் ஒரு எரிச்சலின் ரூபம், எல்லா ரூபம் இயேசு உங்கள் மேல மாத்தி கொண்டு இருக்கிறாரு. அப்பாவை பார்த்து கேட்கறீங்கல்ல, உள்ளத்துல இருந்து கேட்டு பாருங்க, அப்பா என் ரூபத்தை மாத்துங்க, மறுரூபப்படுத்துங்க அப்பா. மாற்றும் தெய்வமே. ஒருக்கா கூட சொல்லுவோமா? மறுரூபம் ஆக்கிடும். உங்க பிள்ளைகளை மறுரூபம் ஆக்குவாரு. உங்க கணவரை ஆக்குவார். அப்பாட்ட கேளுங்க, அப்பா அதை செய்து தருவார். மறுரூபம் ஆக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலா உருவாற்றும் தெய்வமே. உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே. சொல்லுவோமா? இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். உங்கள் சரீரத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். சிலருக்கெல்லாம் கற்பத்தின் கனியை கட்டளையிடுகிறார். ஓ, சில தாயார்கள் பிரசவிக்கிற டைம் வந்திருக்கு. உங்க கற்பத்தில் இருக்கிற பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சிலர்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஓ, இந்த பிரசவம் நல்லபடியா நடக்குமா நடக்காதுன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். நல்லபடியாக அந்த பிள்ளை உங்க கையில வந்து கர்த்தர் தருவாரு. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உம்மை பற்றி தானே ஐயா. ஒரு வரி சொல்லி நம்ம முடிப்போமா?
தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேனிலும் இனிமையே அது தேவிட்டாத அமுதமே நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றி தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றி தானே ஐயா. ஆம் தேவச்சனமே, அப்படியே இருக்கிற இடத்துல அப்பா சமூகத்துல முடிந்தவங்க அவங்க இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, உன்னத தெய்வமே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏகுதையா உம்மோடு இணைந்திட உள்ளம் என் உள்ளம் ஏங்குதையா. தேவச்சனமே, உங்க இருதயத்துல கை வைக்கும் பொழுது ஒரு விசை ஒண்ணு மட்டும் நினைவுபடுத்துகிறேன். நம்ம ஆண்டு சிலுவையில தொங்கும் பொழுது அவருடைய விழாவில் ஒரு ஈட்டியை குத்துனாங்க. வரலாறு சொல்லுது, அந்த ஈட்டி பாய்ந்து அந்த ஈட்டியினுடைய முனை விழாவை கிழித்து இருதயத்தில் போய் குத்துனது என்று உடல் கூர் ஆய்வாளர்கள் போல உள்ளவர்கள் அந்த காலத்தில் உள்ளவர்கள் எழுதி வைத்த காரியத்தை, அதாவது அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்ததுன்னு விவரிக்கிற ஒரு அருமையான பேசேஜ் உண்டு. அந்த எழுத்து இப்படி சொல்லுது, விழாவுக்குள் பாய்ந்த ஈட்டி அவர் இருதயத்தை தொட்டு இருதயத்தை கிழிச்சதா. இன்னைக்கு இருதயத்தை தொடும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்க இருதயத்தில் ஏதாவது வியாதி இருக்குதா? இருதய சம்பந்தமான பெரிய வியாதி என்ன தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது தான். உங்களுக்குள்ள தேவ சித்தம் நிறைவேறாமல் இருக்கிறது தான். முதலாவது உங்க இருதயத்துல தேவனோடு ஒரு உறவு கிடைக்கிறதுக்காக அவர் எவ்வளவு நொறுக்கப்பட்டார் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்க இருதயத்தை அவரோடு இணைக்கிறதுக்காக தன்னுடைய இருதயம் கிழிக்கப்பட்டது. ஒன்னே ஒண்ணு, அந்த இருதயம் கிழிக்கப்படும் பொழுது அந்த இருதயம் துடிச்சிருக்கும். எல்லாம் ஏசப்பா நமக்காக சகித்தார். ஏன் தெரியுமா? உங்க இருதயம் அவர் இருதயம் இணைக்கப்படுறதுக்காக அது ஒரு கிளியலையும் அது ஒரு வெட்டையும் ஒரு குத்தையும் வாங்கியிருக்கு. அதனால அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்க இருதயம் அவரோடு கனெக்ட் ஆயிட்டுனா அவர் நினைக்கிறத நீங்க நினைப்பீங்க, அவர் பேசுகிறத நீங்க பேசுவீங்க. எப்படி ஒரு தொப்புள் கொடி தாய்க்கும் பிள்ளைக்கும் கனெக்டா இருக்குதோ, இதே போல தேவச்சனமே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருதய கொடின்னு ஒண்ணு இருக்குது, இருதய கான்டெக்ட் இருக்குது. அந்த இருதயம் இயேசுவோடு இணைந்து இருக்குதான் பாருங்க. அதுல கனெக்ஷன் இயேசுட்ட இருந்து சத்தம் வருதான் பாருங்க. ஒரு செதஸ்கோப் டாக்டர் இருதயத்துல வைக்கும் பொழுது அடுத்த மனுஷனுடைய ஹார்ட் பீட் வந்து அந்த டாக்டருக்கு கேட்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்குள்ள உறவு அல்ல, இது அப்பாவுக்கும் பிள்ளைக்குள்ள உறவு. அப்பாவுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கலனா, ஓ தேவ ஜனமே, நீங்க ஆபத்துல இருக்கிறீங்க. உங்க அப்பாவுடைய சத்தம், தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை உங்க இருதயத்துக்குள்ள இருக்க வேண்டும் என்று இந்த ஆராதனை மூலமா கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, என் இருதயத்தை என் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்? ஆம் தேவ ஜனமே, ஒரு வரி சொல்லி இந்த ஆராதனை முடித்து ஜெபிக்க போகிறோம். உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம்
ஒருக்கா கூட சொல்லுங்க. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா. என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபம் ஆக்கிடும் மகிமையின் மேகமே. அப்பாட்ட கேளுங்க, அப்பா மறுரூபமாக்குங்கப்பா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. என் முக சாயல் இல்லப்பா, முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே. முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானேயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. தேவச்சனமே ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகர் சேஃப் லேண்டிங்னா அநேகருக்கு தேவனோடுள்ள உறவு இல்லாமல் இருந்துச்சு. அநேகர் தேவனோடு உறவாடுறீங்க, ஆனா சிலருக்கு பாருங்க தேவனோடுள்ள உறவு. தேவச்சனமே, the first and the greatest blessing is the fellowship with the God. இந்த உலகத்துல எந்த ஆசீர்வாதம் கிடைக்காட்டியும் தேவனை யார் என்று தெரிந்த அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலைன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்த அர்த்தமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுனுடைய ஃபர்ஸ்ட் அர்த்தம் நம்ம ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு போகணும். இதுக்கு பிறகுதான் வீடு கட்டுறது, திருமணம், பேபி எதுவா இருந்தாலும் அதுக்கு பிறகுதான். ஒருவேளை உங்களுக்கு பேபி இருக்குது, குடும்பம் இருக்குது, திருமணம் ஆயிட்டு வீடு இருக்குது, தங்கத்தினாலே எல்லாமே இருந்தாலும், தங்கத்திலே செருப்பு இருந்தாலும், தங்க ஸ்பூன்ல நம்ம சாப்பிட்டாலும், நாளைக்கு நம்ம மரணத்துக்கு பிறகு எங்க போவோம் என்று இந்த பூமியில் மட்டும்தான் நம்ம நிர்ணயிக்க முடியும். வேதத்தில் ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் சொன்னான், என் தலைமுறை சாப்பிட்ற லெவல்ல நான் தானியத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன் சொல்லும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, மதியனே, இன்று உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ எங்க போவாய்? யோசித்து பாருங்கள் தேவச்சனமே, இது நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆவியானவர் சொல்றாரு, இவ்வளவு நேரம் நம்ம பாடி ஆராதிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யூ ஆர் இன் a safe landing. நீங்க தவறாக ஒருவேளை போயிருக்கலாம், பணம் தான் எல்லாம் நினைச்சிருக்கலாம், தேவ திட்டம் பணம் இருந்தாதான் நடக்கும் நினைச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். பணம் இருந்தும் போராட்டம் வரும் பொழுது உங்க கூட பிரசன்னம் இல்லனா, தேவ கிருபை இல்லனா, தேவனுடைய சித்தத்தை அவன் தேவன் உங்க மேல வச்ச எந்த அழைப்பையும் நிறைவேற்ற முடியாது. அதனாலதான் அப்பாவுடைய உறவு தேவை. அநேகர் சேஃபா லேண்டாக ஆண்டு வச்சிருக்கிறார். சேஃபா கர்த்தர் சமூகத்தில் வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் அநேகருடைய இருதயம் கர்த்தர்கிட்ட இறங்கி சேர்ந்து இருக்கிறத பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். அநேக சகோதரிகளை ஆண்டவர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. ராஜலட்சுமின்னு ஒரு சகோதரி ஆண்டவர் காட்டுகிறார். அவங்க குடும்பத்தில் கர்த்தருடைய மாற்றத்தின் கரம் இறங்கி இருக்கு. ஹல்லேலூயா. சாம்சன் ஒரு நபரை ஆண்டவர் காட்டுகிறார். சகோதரனே, உன் குடும்பத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கு. அநேகர் பெயர்கள் ஆண்டு முன்னாடி காட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு நிதிஷ் ஒரு ஆளை காட்டுகிறார். அநேகருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கு. புஷ்பான் ஒரு சகோதரி பார்க்கிற ஆண்டு குடும்பத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? உங்க குடும்பத்துல மாற்றம் வருது, உங்க குடும்பத்துல மாற்றம் வருது, உங்க குடும்பத்துல மாற்றம் வருது. விட்டுறாதீங்க, இந்த ஜெபத்தை விட்டுறாம. ஓ, நம்ம ஜெபம் என்ன செய்யும்? நான் குடும்பத்துல
குடும்பத்துல மாற்றம் இல்லாத இடத்துல மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் மாற்றத்தை தரும். எஸ் ஆமென். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு ஜெப குறிப்பு. ஹalleluya. ஆண்டவரே என் குடும்பத்தை தொடும், ஆமென். என் குடும்பத்தை மறுரூபமாகும். அது மட்டும்தான் இன்னைக்கு ஜெபம். ஆமென். இதுல ஆண்டவர் அநேகரை தொட போகிறார். ஆமென். எத்தனை பேர் உங்களை விட்டு கொடுக்குறீங்க? ஆமென். ஸோ எல்லாரும் ஜெபிப்போமா தேவச்சனமே? நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை உயர்த்தி ஜெபிப்போம். ஆண்டவர் உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை தரப்போகிறாரு. ஏன்னா அநேகருடைய வாழ்க்கையில கணவர் குடிக்கிறாங்க, பிள்ளைகள் குடிக்கிறாங்க, பிள்ளைகள் பிரச்சனை பண்றாங்க, தாயாரை போட்டு தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறாங்க, தகப்பனோடும் பிள்ளைகளுக்கும் அவன் மோதல் பிரச்சனைகள் இருக்குது. தேவச்சனமே, முதல் ஆசீர்வாதம் நீங்க தேவனோடு உங்க இருதயத்தை இணைக்க வேண்டும். இரண்டாவது ஆசீர்வாதம் நீங்களும் உங்க குடும்பம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த உலக விஷயங்களை யோசித்து கவலைப்படுறதுக்கு முன்னாடி, உலக விஷயங்கள் நடக்கவில்லையே நம்ம ரொம்ப ஒரி பண்றதுக்கு முன்னாடி தேவ ஜனம் புரிய வேண்டிய விஷயத்தை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு இடைப்படுற விஷயம், நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிப்போமா? ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல, ஆண்டவரே ரட்சிக்கப்படாத என் கணவரை தொடுங்க, ரட்சிக்கப்படாத என் பிள்ளைகளை தொடுங்க. ஆமென். ரட்சிக்கப்படாத மனைவிமார்கள் வீட்டில் இருப்பாங்கன்னா, ஓ கணவர் எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் ஜெபிங்க. அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே ஒவ்வொரு பேரும் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். பிரேயர் டைம் குடும்பத்தாரே எல்லா கைகள் இணையட்டும். வசனம் சொல்லுது, எங்க 2-3 பேர் ஒருமனப்பட்டா அந்த இடத்துல கர்த்தர் இறங்குறாராம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறார். பல ஆயிரங்கள் நம்ம இணைந்து இருக்கிறோம், கரங்கள் பிடித்து இருக்கிறோம். அணு தினமும் குடித்துட்டு வந்து சண்டை, அணு தினமும் போராட்டம். இந்த பொல்லாத ஆவியை எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தில் என் கணவரை, என் பிள்ளைகளை, இல்லை என் மனைவியை தொடுகிற எந்த பொல்லாத ஆவியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறு. ஓ ஜெபத்தோடு அதிகாரத்தோடு சொல்லுகிறோம். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிற அதிகாரத்தோடு சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். கணவரையோ பிள்ளையோ மனைவியோ குடும்பத்தையோ தொடாதபடி இயேசுவின் இரத்தத்தினால் சீல் பண்ணுகிறோம். ஒரு மறுரூபம் உண்டாவதாக, ஒரு மறுரூபம் உண்டாவதாக. இந்த உபாச ஜெபம் நடக்கும் பொழுதே பிசாசானவன் கொந்தளித்துக் கொண்டிருப்பான். எத்தனை தேவ ஜனங்கள் சொல்றீங்க, அன்னைக்கு படகை ஆமென் இயேசு கிறிஸ்து சேர்ந்து சீசர்களோடு போகும் பொழுது பயங்கரமான போராட்டம், கடல் அலைகள் வந்தது, சீற்றங்கள் வந்தது. இயேசு என்ன தெரியுமா செய்தாரு? இறையாதே அமைதலாய் இருந்து கட்டளை கொடுத்தாரு. தேவ ஜனமே, நீங்க ஜெபிக்காமல் இருக்கிற வரைக்கும், நீங்க ஆவியில் நிரம்பி கட்டளை கொடுக்காத வரைக்கும், வாயை திறந்து பேசாத வரைக்கும் ஒன்றும் நடக்காது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து அதிகாரத்தில் ஜெபிக்க போறீங்க? வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவர் ஏவுதல் கொடுத்தார்னா, இந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது உங்க வாழ்க்கையில புயல் அடிக்குதா, போராட்டம் அடிக்குதா, பினான்சியல் கிரைசிஸா, குடும்ப தலைவர் பிரச்சனை பண்றாரா, மனைவி பிரச்சனை பண்றாங்களா, யாரோ ஒரு நபர் பிரச்சனை பண்றாங்களா, மாமி மாமனார் பிரச்சனையா, அப்பா தகப்பன் பிரச்சனையா, பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனையா, தாய்க்கும் பிள்ளைக்கும் பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். எத்தனை பேர் இணைந்து ஜெபிக்கிறீங்க? தேவச்சனமே, இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு மறுரூபம் கொடுக்க போறாரு. கர்த்தர் மறுரூபம் கொடுக்கிறாரு. இதுதான் வாக்குத்தத்தம். மறுரூபம் வரும். வேறு மனுஷனா மாறுவாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க மாறுவாங்க, பிள்ளைகள் மாறுவாங்க. தேவச்சனமே, 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக குட்டி போதையிலையும் ரவுடியுமா இருந்த என்னுடைய தகப்பனாருடைய குடும்பத்தில் கர்த்தருடைய கிருபை இறங்கினது. கர்த்தருடைய கரம் இறங்கின பொழுது அந்த குடி கடை, ஒயின் ஷாப் எல்லாம் மாறினது. என் தகப்பன் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால முரட்டாட்டமுள்ள நபராக இருக்கும் பொழுது என் தாய் ஜெபித்தாங்க, சேர்ந்து ஜெபித்தாங்க, எல்லாம் மாறினது. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை என் தகப்பன் செய்கிற லெவல்ல வைத்து நானும் ஊழியம் செய்து, என் மனைவியும் கூட சேர்ந்து ஊழியம் செய்து, சகோதரர்கள் எல்லாம் ஊழியம் செய்து, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறோம். தேவ ஜனமே, கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். நாங்க ஃபர்ஸ்ட் கர்த்தருக்குள்ள வந்தோம்.
முதல் ஆசீர்வாதம் நீங்க ரட்சிக்கப்படுறது, இரண்டாவது ஆசீர்வாதம் குடும்பம் ரட்சிக்கப்படுறது, மூணாவது ஆசீர்வாதம் கர்த்தருக்காக ஏதாவது செய்யறது. இன்னைக்கு நீங்க இந்த ஆசீர்வாதத்துல ஏதாவது குறைவா இருக்குதுன்னா எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் மறுரூபம் கொடுக்க போறாராம். ஏன்னா ஆண்டவர் வசனம் சொல்லுது, கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை தருவாரா. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. என் கணவருடைய கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு ஆமென் சவுலை சந்தித்தீரே, இன்னைக்கு என் குடும்பத்தில் உள்ள சவுல் போல் இருக்கிற, அது கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பேரை சொல்லி ஜெபிங்க. இருக்கிற இடத்துல சொல்லுங்க. நீங்க பேரை சொல்லும் பொழுதே இயேசுவின் வல்லமை இறங்குது, தொடுது. உங்களுக்கு விரோதமா எழும்புற எல்லா நாவும் அடங்கும். தேவ பிள்ளைகளை ஊழியனாக அபிஷேகத்தோடு சொல்லுகிறேன். யாரெல்லாம் இதை கேட்டு விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, ஊழியனா நான் ஆசீர்வதிக்கிறேன். இனிமே உங்களுக்கு முன்னாடி எழும்புறவர்கள் அடங்குவார்கள். உங்களுக்கு முன்னாடி எழும்பி உங்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள் அடங்குவார்கள். அடங்கி அவர்கள் நாவு தேவனை உயர்த்தும். அவர்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை கண்டுகொள்வார்கள். ஒரு ஊழியனாய் தேவன் அவன் சொல்லுகிற வார்த்தையை உங்களோடு சொல்லுகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களை தொடுகிறவன் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுவான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். தேவச்சனவே, நீங்கள் சாதிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஒருபொழுதும் தலை குனிந்து போவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் மட்டும்தான் நீங்க பாடுபடுவீங்களே தவிர, இந்த உலகத்தார் உங்களை நிந்தித்து இல்ல உங்களை வீணா பரியாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் தூங்குவார்னு மட்டும் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக எழும்புவார். இது கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். இது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். நீ கர்த்தர் சொல்றார், உங்க குடும்பத்தில் ஒரு மறுரூபம் வருது. Your transformation is coming to your house. தேவச்சனமே, ஒரு மாற்றம் வருது. தேவச்சனமே, குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பண்ண ஜெபம் காத்துல பறக்கிற ஜெபம் அல்ல, கர்த்தர் கையில கொடுத்த ஜெபம். ஜெபம் பண்ணினவங்க எப்பவுமே அவிசுவாசிக்க கூடாது. சூழ்நிலை தாறுமாறா போகலாம், ஆனா கர்த்தர் எப்பொழுதுமே அவர் தாறுமாறா போவிட மாட்டாரு. கர்த்தர் உங்க கூட இருந்து நங்கூரமா உங்க படகை பாதுகாப்பாரு. புயல் அடிக்கதான் செய்யும், நங்கூரத்தை போட வேண்டும். புயலை நிறுத்த முடியாது, புயல் அடித்து கொண்டுதான் இருக்கும். அலைகளை நிப்பாட்ட முடியாது, ஆனா உங்க நங்கூரத்தை போட முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்ற நங்கூரம் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க சாதிப்பீங்க. கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு அருமையான வார்த்தை 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு. அதுல 6வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, a transformation, a transformed man. வேறு மனிதன். இதுவரைக்கும் இருந்தது ஒரு பழைய மனிதன், இதுவரைக்கும் இருந்தது ஒரு பழைய மனுஷியா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாராம். புதிய மனிதனாய் மாற, வேறு மனுஷனாய் மாற, ஒரு புதிய வாழ்க்கைய வாழ. அனுதினமும் சண்டை உள்ள வாழ்க்கையா, அனுதினமும் போராட்டம் உள்ள வாழ்க்கையா, அனுதினமும் பிறரோடு போட்டி போடுற ஒரு வாழ்க்கையா, அனுதினமும் பாவத்தின் வாழ்க்கையா? இல்ல தேவச்சனமே, இப்படி மாள்றதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர விரும்புகிறார். ஒருவேளை நீங்க வேறு மனுஷனா மாறணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா பாதி வழியில அந்த வாழ்க்கையில போராட்டத்துல இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேறு மனுஷனா மாறக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கர்த்தர் தாராரு. பழைய ஏற்பாட்டிலே இந்த பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா புதிய ஏற்பாட்டில் கிடைக்காதா? ஆம் தேவ ஜனமே, மோசேயினுடைய ஊழியமே இவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுன்னா, மோசேக்கு பிற வந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஊழியம், நமக்கு தந்திருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டின் அழைப்பு எவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஏன் மறந்து போகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உங்களால நம்ப முடியாம இருக்கலாம். தேவ ஜனமே, கிறிஸ்துவ வாழ்க்கையின் ரகசியமே சூழ்நிலையை பார்க்க கூடாது. சூழ்நிலை எப்படினாலும் இருக்கட்டுமே, சூழ்நிலை ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னைக்கு மரித்து போயிருப்பீங்க.
நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா நீங்க புரிஞ்சு கொள்ளணும், சூழ்நிலைக்கு உங்க உயிரை எடுக்கக்கூடிய சக்தி இல்ல, தேவனுக்கு மட்டும்தான் உங்க உயிரை எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க இருதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு போகிற பாக்கியம் இருக்கு, ஜெபிக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கு, இயேசுவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு. கூப்பிட்டு பாருங்க. உங்க ஜீவன் போகவில்லை என்றால் சூழ்நிலையால உங்க ஜீவனை எடுக்க முடியல. அப்படி என்றால் ஒரு சூழ்நிலையால உங்க ஜீவனை எடுக்க முடியவில்லை என்றால் எத்தனை ஆண்டுகளானாலும் அந்த சூழ்நிலையால உங்க ஜீவனை எடுக்க முடியாது. இதுதான் சத்தியம். ஆனா பிசாசு சொல்றான், நான் இப்படி வாழ்ந்தா செத்து போயிருவேனே. தேவச்சனமே, மூவ் ஆன், முன்னாடி போங்க, புதிய திட்டங்களை கண்டுபிடிங்க, ஆவியானவரோட பேசுங்க, என்ன செய்யலாம்னு யோசிங்க, கர்த்தர் சமூகத்துல ஜெபிங்க, கர்த்தர் வாசலை திறப்பா. அல்லேலூயா. ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரியை குறித்து அடிக்கடி என்னுடைய தகப்பனார் சாட்சி சொல்வார். ஏன்னா அவருக்கு இந்த சாட்சி கேட்கும் பொழுது அவருடைய லைஃப்ல ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அந்த சகோதரி என்ன செய்வாங்கன்னா, அவங்க கணவர் பயங்கரமான குடிகாரர், நல்ல பதவியில் உள்ள குடிகாரர், அதாவது நல்ல கவர்மெண்ட் வேலை ஏதோ செய்து கொண்டு இருக்கிறார். ரொம்ப ஒரு கன்னுலாம் அவர் கையில் இருக்கும். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு என்ன சொல்லனா ஒரு புடிவாதம் உள்ள ஒரு ரவுடின்னு சொல்லலாம். அந்த மாதிரி, அதாவது அரசாங்க வேலையில் இருந்தாலும் அவர் ஒரு மோசமான நபர்னு சொல்லுவாங்க. அவர் நல்லா குடிப்பாராம். சாயந்தரம் ஆனாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் வந்துடுவாங்களாம். அதாவது ஏழையாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன குப்பியை வாங்கி குடிச்சிட்டு வீட்டில் வந்து படுத்துருவாங்க. பாவம், ஏழைகளுக்கும் பணக்காரங்களுக்குள்ள வித்தியாசம் பாருங்களேன். பணக்காரர்கள் வேற வழி இல்லை, மனைவி ஏதாவது சொன்னால் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு நிலைமை. இப்போ இந்த கணவர் என்ன செய்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நல்ல சிக்கன் வாங்கி அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தினமும் இதுதான் செலிப்ரேஷன் தான், தினமும் குடிக்கிறது தான், சிக்கன் சாப்பிட்றது தான். அது முடித்த பிறகு இந்த சகோதரி அடின்னு அடிப்பார். ஒரு நன்றி கூட கிடையாது. அந்த சகோதரி தினமும் ஜெபிப்பாங்களாம். ஆம் தேவச்சனமே, என்னுடைய அறிவு கரெக்டுனா கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் இந்த சகோதரன் ரட்சிக்கப்படுறதுக்கு she prayed for 22 years. she did not give up. அவங்க சொந்து போகல. அவங்க கர்த்தர் சமூகத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே ஜெபித்தாங்க. ஜபம் வீணாய் போயிற்றோ, ஜபத்தை கேட்க ஒரு தெய்வம் இல்லையான்னு ஒரு சந்தேகம் வரலாம். தேவச்சனமே, ஒரு ஆத்மாவுடைய ரட்சிப்பின் விலை ரொம்ப கூடுனது. இதை மனுஷனால கொடுக்க முடியாது. சில நேரம் நம்ம கொடுத்து பார்த்தோம்னா 20 ஆண்டுகள் போகுது. 20 ஆண்டுகள் ஜெபித்தாலும் நம்ம அந்த மனிதனை ரட்சிக்கவில்லை. இயேசுவின் ரத்தம் தான் ரட்சிக்கும். பட் ஆனால் தொடுகிறதுக்கு ஆண்டுகள் ஆகுது. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை இயேசு ஒரே நபரா சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம ஜெபிக்கணும், ரட்சிப்பு குடும்பத்துக்கு வரணும். இந்த சகோதரி என்ன செய்தாங்கன்னா 22 ஆண்டுகள் அந்த மோசமான கணவர் தொடப்படறதுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஜெபம் கேட்காதோ, ஆண்டவர் கேட்க மாட்டாரா, அனுதினம் அடியா இருக்குது, இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியலையே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, கெட்டின கணவருடைய காலில் தான் சாகணும்னு சொல்லி நல்ல ஒரு தாயார், தங்கமான தாயார், ஒரு வார்த்தை மறுத்து பேச மாட்டாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க. அதனால் அவர் என்ன செஞ்சாரு, நல்லா கோபப்படுறது, அடிக்கிறது எல்லாம் இருந்துச்சு. இந்த சகோதரி தினமும் ஜெபிப்பாங்க. ஒரு நாள் இவர் என்ன செய்தார், நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டார். இந்த தாயார் என்ன செய்வாங்கன்னா தினமும் அவர் கால் கிட்ட அவர் காலை அமுக்கி விட்டு ஜெபிக்கிறது, அவர்கிட்ட உட்காந்து ஜெபிக்கிறது. கண்ணீர் அவர் காலில் விழும், அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டு அவங்க காலில் விழும். இப்படி தினமும் ஜெபிப்பாங்க. ஒரு நாள் இரவு இவர் தூக்க வரலன்னு சொல்லி எழும்பி வந்தா இந்த தாயார் மறுபக்கத்தில் இருந்து ஏங்கி அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்த அந்த மனிதர் அந்த ஸ்பாட்லேயே அதே நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. என் மனைவியை நான் நோகடிச்சிட்டேனே, எவ்வளோ உடைச்சிருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய பாவி என்று அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்களா. தேவச்சனமே, ஒப்பு கொடுத்த அந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினாரு. கர்த்தர் ஒரு ஊழியனாக மாத்தினாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் சொல்லுது 1-2 சாட்சி அல்ல, மேகம் போல சாட்சி இருக்குதான். மேகத்தை என்ன முடியுமா, வானத்துக்கு மேல பறக்கிற இந்த மேகம், அதாவது வானத்தை நீங்க அண்ணாந்து பார்க்கும் பொழுது நிறைய மேகங்கள் உண்டு. நீங்க மொட்டை மாடியில் போயிட்டு மேகங்களை உங்களால என்ன முடியுமா? தேவச்சனமே,
ஒருவேளை உங்கள் வீட்டுக்கிட்ட எத்தனை மேகம் இருக்குன்னு எண்ணிருவீங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஊருக்கு வந்தால் அந்த ஊரில் உள்ள மேகத்தை எண்ணணும். அப்படி உலகத்தில் உள்ள மேகங்களை எண்ண முடியுமான்னு கேட்டால் எண்ண முடியாது. ஏன்னா மேகம் என்று பறந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மேகம் பிரிஞ்சு பிரிஞ்சு வித்தியாசமாக மேகம் பெய்கொண்டே இருக்கிறது போல வசனம் சொல்லுது, மேகம் போன்ற சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்கான். நம்ம இன்னைக்கு பட்டு கொண்டிருக்கிற பாடுகள்ல போய் அந்த பாடுகள்ல இருந்து வெளியே வந்தவங்க இருக்கிறாங்க. இயேசு பிறருக்கு மட்டும் தெய்வம் அல்ல, இயேசு எல்லாருக்கும் தெய்வம். இயேசுட்ட பச்சபாதமே கிடையாது. அப்ப அவர்களை இயேசு காப்பாத்தினார்னா நம்மளையும் காப்பாத்துவார், நம்மளையும் நடத்துவார். பட் நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் சொல்றார், வேறு மனுஷனா மாறு. நீ உலகத்தான போல பார்க்காத. உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலையே நீ பார்க்காத. சிலருக்கு 2 வருஷத்துல கிடைக்கும், சிலருக்கு 5 வருஷம் ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் லீவ் யுவர் பிரேயர், டோன்ட் ஷட் டவுன், கீப் ஆன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபியுங்கள், ஆண்டவர் செய்வார். சில நேரம் நம்ம ஞானமா யோசித்து கர்த்தர் சமூகத்துல கர்த்தர் சொல்றதை கேட்காமல் இருந்து விடுவோம். நம்ம ஜெபித்துட்டு மட்டும் இருப்போம், கர்த்தர் என்ன சொல்றாருன்னு செய்யாம போயிடுவோம். இந்த சகோதரிட்ட ஆண்டவர் இடைப்பட்டிருந்தார். தனியா போய் முட்டு போட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. அவர் நல்லா ஆழ்ந்து தூங்கும் பொழுது அவர் கால்கள்ல தொட்டு அவங்க கண்ணீர் படப்பட அவர் ஜெபித்திருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த ஐயாவை ரட்சித்தார். இப்படி ஏராளமான சாட்சிகள் நம்ம மத்தியில் இருக்கு தேவச்சனமே. ஆண்டவருடைய வார்த்தை சவுலுக்கு வந்தது. ஆண்டவருடைய வார்த்தை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சவுல் ராஜாவுக்கு வந்துச்சு. என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை வேறு மனுஷன். முதலாவது நீங்க வேறு மனுஷனா, வேறு மனுஷியா மாறுங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் வேறு மனுஷர்களை எழும்ப வைப்பார். வேறு மனுஷனா வேற ஒண்ணுமே இல்லை, தேவ மனிதன், தேவ மனுஷி. இதுவரைக்கும் ஒரு மனுஷனாக வாழ்ந்திருப்போம். மனுஷனா வாழும் பொழுது 4 பேருக்கு உதவி செய்வோம். ஆனா தேவ மனுஷனா வாழும் பொழுது தேவன் சொல்றதை செய்வோம். தேவன் சொல்ற நபருக்கு உதவி செய்வோம். தேவன் சொல்ற ஊழியத்தை செய்வோம். தேவன் சொல்ற பிசினஸ் செய்வோம். ஏன்னா இப்ப தேவ மனுஷன் நீங்க மாறுறீங்க. வேறு மனுஷன்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ மனுஷன், தேவ பிள்ளையா நம்ம மாறுறோம். அதனுடைய விளைவை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய நிறைவை நாம் பார்க்கலாம். 9வது வசனம், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. சொல்லுவோமா? வேறு இருதயம். நீங்க வேறு மனுஷனா மாறணும்னா வேற இருதயம் தான் வைக்கணும். உங்க வீட்டுல ஒரு ஃபேன் ரொம்ப சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேன்ல உள்ள ரெக்கையில பிரச்சனை இல்லை, ஃபேன்ல பிரச்சனையே இல்லை. உள்ள கண்டென்சர்னு ஒன்று இருக்கும், காயில்னு ஒன்று இருக்கும். ஸோ தேவஜனமே, அந்த ஃபேனுக்கு உள்ள பிரச்சனை வந்ததுனால ஃபேன் என்ன செய்யுது? சவுண்டு போடுது. ஸோ அந்த சவுண்டை மாற்றணும்னா ஃபேனை மாற்ற வேண்டாம், ஃபேனுக்கு உள்ள பிரச்சனையாக மாற்றினா போதும். இதே போல் தேவஜனமே, ஒரு மனுஷன் குடிக்கிறான், ஒரு மனுஷன் சண்டை போடுறான்னா அந்த மனுஷன் பிரச்சனை கிடையாது. அந்த மனுஷனுக்கு உள்ளே இருக்கிற அசுத்தாவி இல்லை, அவனுடைய இருதயம், அது கேடுள்ள இருதயம் என்று வேதம் சொல்லுது. அந்த இருதயத்தை மாற்றிட்டா போதும். உங்கள் கணவர் மாறணும்னா அவர் இருதயம் மாறினா போதும். உங்கள் மனைவி மாறணும்னா அந்த இருதயம் மாறினா போதும். வேதம் சொல்லுது, லீதியால் இருதயத்தை கர்த்தர் திறந்தாராம். அப்போ பவுல் பிரசங்கம் பண்றத அவங்க கேட்டாங்க. சோ தேவஜனமே, ஏற்ற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் முரட்டாட்டமா இருக்காங்களோ அவங்களுக்கு கரெக்டா போகணும். அதனால நீங்க தெளிவா இருக்கணும். நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டிய நம்ம, அவங்க குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டதுனால அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்போம். அதனாலதான் ரிச்சிப்பு தாமதமாகும். ஜெபிக்க வேண்டிய நம்ம சண்டை போட்டுட்டு இருப்போம். போலீஸ், கோர்ட்டு, கேஸ்ன்னு அடிதடின்னு போய் கொண்டு இருப்போம். ஆண்டு சொல்றாரு, ஆண்டோடைய வார்த்தை அழகா கேட்குது. வேதம் எவ்வளோ அருமையாக சொல்லுது தேவச்சனமே. நமக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா சண்டை போடுறோம். வசனம் கேட்குது, உங்களில் ஞானவான் இல்லையா? உங்கள் ஜெப வீரர்களில் ஞானவான் இல்லையா? இல்லை உங்களுக்கு ஞானம் இல்லையான்னு அப்படின்னு வசனம் கேட்குது. 1 கொரிந்தியர் 6 வாசித்து நம்ம இந்த ஜெபத்தை முடிக்க போகிறோம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருப்பது எப்படி? இந்த ஜீவனுக்கு வழக்குகள் உங்களுக்குள் இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். ஆம் தேவச்சனமே, சில நேரம் நல்லா ஜெபிப்போம்.
ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் கோர்ட்டு கேஸுன்னு போவோம். ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் சபையில் ஓரமாக ஒரு பாவப்பட்ட இருக்கான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையை சொல்லி பாருங்கள். அவன் சொல்லுவான், அவன் சொல்கிறது தீர்க்க தரிசனமாக இருக்கும். அவன் சொல்லுவான், ஏக்கா அண்ணே இப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, விடுங்கண்ணே, சின்ன பிள்ளைகள் பாரி நம்ம சண்டை போடுறதுண்ணே அப்படின்னு சொல்லுவோம். அதுதாங்க உண்மையான ரிப்ளே. நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருப்போம், சின்ன பிள்ளைய போல சண்டை போட்டு கொண்டு இருப்போம். கோர்ட்டு கேஸுன்னு போகிறதுக்கு நம்மளை ஆண்டு அழைக்கலாம். ஆண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு ஜெபத்தை விட்டு வேற வழிகளே இல்லை. ரட்சிக்கப்படணுமா, உங்கள் குடும்பத்தில் வேறு மனசு உண்டாகணுமா, தேவ மனிதர்கள் எழும்பணுமா, வாழ்க்கை மாறணுமா, மறுரூபம் ஆகணுமா, ஆவியில் போராடுங்க. ஒரு உலகத்தான போல மாம்சத்தில் போராடி மாம்ச எண்ணங்கள்ல இருந்து அப்பப்போ இடையில நீங்களும் சண்டை போட்டு ரட்சிக்கப்பட வேண்டிய உங்க கணவரையோ உங்க மனைவியோ நீங்க இழந்து போவாதீங்க. அவங்க முன்னாடி சாட்சியா வாழுங்க. உங்க சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்த்து தான் அவங்க மனம் திரும்புவாங்கன்னு பைபிள் சொல்லுது. உங்க கனி உள்ள வாழ்க்கையை பார்த்து உங்க கணவர் மனம் திரும்பணும். என்ன அன்பா இருக்காப்பா, எத்தனை ஏசுனாலும் தாங்குறாளே. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மதர் தெரேசான்னு சொல்லக்கூடிய அந்த அருமையான தாயாருடைய முகத்துல காரி துப்புனாங்க. ஒரு வார்த்தை கூட அவங்க ஏசலை, அதை தாங்கினாங்க. அதை தொடச்சிக்கிட்டு அவங்க அந்த பிள்ளை பசியோடு இருந்த பிள்ளைக்காக ஒரு அப்பத்துண்டை கேட்டாங்களாம். ஏதோ ஒரு பசியோடு இருந்த பிள்ளைக்காக அவங்க ஒரு அப்பத்தை வாங்க போனாங்கன்னு ஒரு கதை இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட காசு இல்லாததுனால காரி துப்பியிருக்காங்க. அந்த துப்பலை தொடச்சிட்டு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஒரு பீஸ் தாங்கையா, அந்த பிள்ளை பசியில் துடிக்குதுன்னு சொன்னாங்க. இதே கதையை இன்னொரு விதத்துலையும் சொல்லுவாங்க தேவச்சனமே. அந்த தாயார் கல்கட்டா பகுதியில் ஒரு பாவப்பட்ட மனுஷனை அவங்கள கவனித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மனுஷன் இவ பணத்தை கொடுத்து பணத்திற்காக வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன செஞ்சார்னா காரி துப்புகிறார். அப்போது இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த துப்பலை நவுட்டிட்டு அவங்கள தொடர்ந்து கவனிச்சாங்க, தொடர்ந்து அன்பு கூர்ந்தாங்க. தேவச்சனமே, ஒரு ஆள் நம்ம உதவி செய்யும் பொழுது, நம்ம அன்பை நிராகரிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், அதை விட்டு உதறுவோம். ஆனால் இந்த தாயாருடைய அன்பை பார்த்து அநேகர் மனம் திரும்பினாங்கன்னு, அநேகர் தொடப்பட்டாங்கன்னு நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க ஒரு ஆர்சி மிஷனரியாக இருந்தாலும் பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஆண்டவர் அவங்கள எப்படியோ பயன்படுத்தினார், நம்ம தேசத்தில் ஒரு இம்பேக்டை பண்ணாங்க. ஸோ தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம பிறருக்காக இல்லை, நம்ம குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று தான் இந்த ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ தேவச்சனமே, என்ன ஆனாலும் உங்கள் நற்கிரியைகளை நிறுத்தாதீங்க. உங்களை கண்டு அநேகர் இயேசுவை பார்க்கட்டும், உங்கள் சாட்சிகளை கண்டு அநேகர் இயேசுவை பார்க்கட்டும். ஆண்டவர் உங்களை மறுரூபப்படுத்துறதுக்கு காரணமே நீங்கள் பிறரை மறுரூபப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். ஆம் தேவச்சனமே, கர்த்தர் சாமுவேலை மறுரூபப்படுத்தி இருந்தார். சாமுவேலை கொண்டு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார், அவரை மறுரூபப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க குடும்பத்தில் உங்களை முதலாவது தொட்டிருக்கிறார்னா, நீங்க பொறுமையா இருந்து மாம்சத்தில் எழும்பாம, மாம்சத்தில் சண்டை போடாம, கர்த்தருடைய திட்டத்தை வைத்து நீங்க முன்னேறி செல்வீர்களானால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான 3வது நாள் உபாசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உபாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற தேவச்சனங்களை நீர் பலப்படுத்தினீங்க, ஆவியில் நிரப்புனீங்க, வார்த்தையினால் நிரப்புனீங்க. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க. முழு நேரம் எடுக்கிறவங்களா இருக்கலாம், அரை நேரம் எடுக்கிறவங்களா இருக்கலாம், நைட்டு மட்டும் எடுக்கிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை எடுக்காம கூட இந்த சத்தத்தை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அவர்களுக்கு கிருபையும் பலனையும் கொடுத்து குடும்பத்தில் ஒரு மறுரூபம் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து தேவச்சனங்களை அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. 5 மணி அளவில் ஒரு சின்ன வீடியோ வரும், நீங்கள் இணைந்து ஜெபிங்க. அதை தொடர்ந்து நம்முடைய இரவு ஜெபம் 9 மணி அளவு நடந்து கொண்டு இருக்குது அல்லவா, இதுலேயும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.